ஹியூமன் மேனிப்புலேஷன் மனித கையாளுதல் அல்லது தமிழில் திறமையாக நடத்துதல், சூழ்ச்சி திறத்துடன் காரியமாற்றுதல் அல்லது செல்வாக்கை பயன்படுத்தி காரியம் சாதித்தல் என்பவையாகும். ஒருவருக்கு என்ன நடக்கிறது என்பதை அவர்கள் முழுமையாக உணராமல் அவர்களின் எண்ணங்கள், உணர்வுகள் அல்லது முடிவுகளை பாதிக்கும் ஒரு கலையாகும். இது சுதந்திரத்தை உடைக்காமல் வளைக்கிறது, மேலும் அந்த நுட்பமே இதை சக்தி வாய்ந்ததாக ஆக்கிறது. ஒவ்வொரு சமூகம், ஒவ்வொரு உறவு, ஒவ்வொரு நிறுவனத்திலும் ஏதேனும் ஒரு வடிவத்தில் செல்வாக்கு உள்ளது. கையாளுதல் என்பது மறைக்கப்பட்ட நோக்கத்துடன் கூடிய செல்வாக்கு ஆகும். மேனிப்புலேஷன் என்றால் என்ன? மேனிப்புலேஷன் அமைதியாக செயல்படுகிறது. இது மனதின் பின்னணியில் இயங்கி ஒரு முடிவை தங்கள் சொந்த முடிவு என்று நம்பும்படி ஒருவரை தூண்டுகிறது. இது உளவியல், உணர்ச்சி மற்றும் மனித பலவீனங்களை கருவிகளாக பயன்படுத்துகிறது. ஆரோக்கியமான செல்வாக்கு வெளிப்படையானது. நான் விரும்புவது இதுதான், இயற்கையான காரணம் இதுதான். கையாளுதல் அதன் நோக்கத்தை மறைக்கிறது. இந்த யோசனை உங்களுடையது என்று நீங்கள் நினைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மற்றொருவர் உங்கள் தேர்வுகளை வழிநடத்த தொடங்கும் அந்த கண்ணுக்கு தெரியாத மற்றும் தான் மேனிப்புலேஷனின் மையமாகும். மேனிப்புலேஷன் ஏன் இவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறது? மனிதர்கள் அறிவாற்றல் குறுக்கு வழிகளை நம்பி செயல்படுகிறார்கள். மூளை பழக்க வழக்கங்கள், உணர்ச்சிகள் மற்றும் தானியங்கி சிந்தனையை நம்பி ஆற்றலை சேமிக்கிறது. ஒரு ஹேக்கர் பாதுகாப்பற்ற கணினியில் நுழைவதைப் போல கையாளுதல் அந்த குறுக்கு வழிகளில் நுழைகிறது. மக்கள் அங்கீகாரம், பாதுகாப்பு, சொந்தம் என்ற உணர்வு, நிச்சயம் ஆகியவற்றை விரும்புகிறார்கள். இந்த ஆசைகள் உலகளாவியவை. கையாளுபவர்களுக்கு இது உள்ளுணர்வாகவே தெரியும், மேலும் அவர்கள் இவற்றை அழுத்த புள்ளிகளாக பயன்படுத்துகிறார்கள். சரியான நேரத்தில் சொல்லப்படும் ஒரு பாராட்டு நம்பிக்கையை திறக்கும். ஒரு நுட்பமான மிரட்டல் இணக்கத்தை தூண்டும். மௌனம் பயத்தை உருவாக்கும். முகஸ்துதி தற்காப்புகளை மென்மையாக்கும். மேனிப்புலேஷன் தர்க்கத்தை விட பழமையான உள்ளுணர்வுகளுடன் விளையாடுவதால் அது செயல்படுகிறது. மேனிப்புலேஷனுக்கு பின்னணியில் உள்ள உளவியல். பல உளவியல் சார்புகள் மனிதர்களை அசாதாரணமாக எளிதில் பாதிக்கப்படக்கூடியவர்களாகவே ஆக்குகிறது. உறுதிப்படுத்தல் சார்பு. நமது நம்பிக்கைகளுடன் பொருந்துவதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், பொருந்தாதவற்றை புறக்கணிக்கிறோம். அதிகார சார்பு. சக்தி வாய்ந்தவர்களாக அல்லது அறிவுள்ளவர்களாக தோன்றுபவர்களை நாம் நம்புகிறோம். பய பதில் வினை. அச்சுறுத்தப்படும் போது நாம் சிந்திப்பதை விட வேகமாக கீழ்ப்படுகிறோம். பற்றாக்குறை விளைவு. ஏதேனும் ஒன்று குறைவாக இருப்பதாக உணரும் போது அதை நோக்கி நாம் விரைகிறோம். பரஸ்பர தன்மை. யாராவது நமக்கு ஏதாவது கொடுத்தால் அதற்கு பிரதிபலனாக திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற அழுத்தத்தை உணர்கிறோம். கையாளுபவர்களுக்கு ஆழமான அறிவு தேவையில்லை. சரியான நேரத்தில் சரியான சார்பை தூண்டினால் மட்டும் போதுமானது. மேனிப்புலேஷனின் வீச்சு. மேனிப்புலேஷன் எப்போதும் தீயது அல்ல, இது ஒரு வீச்சில் உள்ளது. குறைந்த நிலை வடிவங்கள் பொதுவானவை. பேச்சுவார்த்தை, நடத்துதல், பயன்படுத்துதல், தூண்டுதல். நடுத்தர நிலை வடிவங்களில் உணர்ச்சி, அழுத்தம், குற்ற உணர்ச்சி அல்லது நுட்பமான மன விளையாட்டுகள் அடங்கும். உயர்நிலை கையாளுதல் என்பது ஒரு முறையானது. கேஸ் லைட்டிங், கட்டாயப்படுத்துதல், அடையாள கட்டுப்பாட்டு. வற்புறுத்தலையும் கையாளுதலையும் பிரிப்பது வெளிப்படைத்தன்மைதான். வற்புறுத்தல் சுயாட்சிக்கு மதிப்பளிக்கிறது. சூழ்ச்சி என்பது பலவீனத்தை பயன்படுத்திக் கொள்வதாகும். உணர்ச்சி பூர்வமான சூழ்ச்சி. உணர்ச்சிகள் தான் சூழ்ச்சியாளர்களின் விளையாட்டு மைதானம். உங்கள் உணர்வுகளை அவர்களால் வடிவமைக்க முடிந்தால் உங்கள் முடிவுகளையும் அவர்களால் வடிவமைக்க முடியும். குற்ற உணர்ச்சி. உனக்கு என் மீது அக்கறை இருந்தால் இதை செய்வாய். பயம். நான் சொல்வதை கேட்கவில்லை என்றால் நீ என்னை இழந்து விடுவாய். பாதுகாப்பு தன்மை. நான் இல்லாமல் உன்னால் எதையும் செய்ய முடியாது. பரிதாபம். உன்னை தவிர வேறு யாருக்கும் என்னை புரியாது. இந்த தந்திரங்கள் உணர்ச்சிபூர்வமான குழப்பத்தை உருவாக்கி தெளிவாக சிந்திப்பதை கடினமாக்குகிறது. அந்த நபர் ஒரு உணர்ச்சிபூர்வமான கயிற்றால் கட்டப்பட்டவர் போல சூழ்ச்சியாளரின் அங்கீகாரத்திற்காக இயங்குகிறார். சமூக சூழ்ச்சி. மனிதர்கள் நிராகரிக்கப்படுவதற்கு பயப்படுகிறார்கள். அந்த பயத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்த முடியும். சமூக அழுத்தம், கூட்ட மனப்பான்மை, நற்பெயர் பொறிகள் இவை விதிகளை விட வலுவாக நடத்தையை வடிவமைக்கிறது. சின்னங்கள், முழக்கங்கள் அல்லது சமூக பாராட்டுகள் மூலம் முழு கூட்டத்தையும் கையாள முடிகிறது. ஒரு சூழ்ச்சியாளர் உங்களை தனிப்பட்ட முறையில் நம்ப வைக்க தேவையில்லை. உங்களை சுற்றியுள்ள குழுவை நம்ப வைத்தால் போதும். சமூக அழுத்தம் மீதமுள்ளவற்றை செய்து விடுகிறது. கட்டுப்பாடிற்கான கருவியாக மொழி. சூழ்ச்சி பெரும்பாலும் கவனமாக வடிவமைக்கப்பட்ட மொழி மூலம் நிகழ்கிறது. தெளிவற்ற அறிக்கைகள் பொறுப்பை மறைக்கின்றன. உணர்ச்சியை தூண்டும் வார்த்தைகள் உணர்ச்சிபூர்வமாக எதிர்ப்பினைகளை தூண்டுகின்றன. மீண்டும் மீண்டும் கூறுவது விதைகளைப் போல யோசனைகளை விதைக்கிறது. உங்கள் தேர்வுகளை கட்டுப்படுத்த கேள்விகள் பயன்படுத்தப்படுகின்றன. உங்கள் பாதுகாப்பை குறைக்க பாராட்டுகள் பயன்படுத்தப்படுகிறது. எதிர்ப்பை உடைக்க அவமானங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. வார்த்தைகள் ஆயுதங்களாக இருக்கலாம், மேலும் சூழ்ச்சியாளர்கள் அவற்றை அறுவை சிகிச்சை துல்லியத்துடன் பயன்படுத்துகிறார்கள். கேஸ் லைட்டிங் தீவிர வடிவம். கேஸ் லைட்டிங் என்பது உளவியல் அரிப்பு ஆகும். இது ஒரு நபரின் யதார்த்தத்தை பற்றிய பார்வையை தாக்குவதன் மூலம் செயல்படுகிறது. அது அப்படி நடக்கவில்லை, நீ மிகவும் உணர்ச்சி வசப்படுகிறாய், நீ கற்பனை செய்கிறாய், நீ தவறு செய்கிறாய், நான் உனக்கு நினைவூற்றுகிறேன். சிறிது சிறிதாக பாதிக்கப்பட்டவர் தனது நினைவகம், உணர்ச்சிகள் மற்றும் தர்க்கத்தை நம்புவதை நிறுத்திவிடுகிறார். யதார்த்தம் நிச்சயமற்றதாக மாறியதும் சூழ்ச்சியாளரை வழிகாட்டுகிறார். இது சூழ்ச்சியின் மிகவும் அழிவுகரமான வடிவம், ஏனெனில் இது உள்ளிருந்து சுயாட்சியை திருடுகிறது. மக்கள் ஏன் சூழ்ச்சி செய்கிறார்கள்?
பல நோக்கங்கள் சூழ்ச்சியை தூண்டுகிறது. அதிகாரம், கட்டுப்பாடு, பாதுகாப்பை அளிக்கிறது. பயம், அவர்கள் யாரையாவது இழந்து விடுவோம் என்று பயப்படுகிறார்கள். அதனால் அவர்களை கட்டுப்படுத்துகிறார்கள். பாதுகாப்பின்மை, சூழ்ச்சி ஒரு கேடயமாக மாறுகிறது. தனிப்பட்ட லாபம், பணம், அந்தஸ்து, நன்மை. பழக்கம், சிலர் குழந்தை பருவத்தில் சூழ்ச்சியை கற்றுக்கொண்டு அறியாமலேயே அதை மீண்டும் செய்கிறார்கள். தப்பிப்பிழைத்தல், மக்கள் நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கும்போது அவர்கள் மறைக்கப்பட்ட உத்திகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். சூழ்ச்சி அரிதாகவே வலிமையில் இருந்து பிறக்கிறது. அது பெரும்பாலும் பயம் அல்லது தகுதியின்மை ஆகியவற்றில் இருந்து உருவாகிறது.